நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் 28 பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார். யுபிஏ அரசாங்கத்தின் போது 10 ஆண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர். இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க, பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல. டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க, யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு, குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு, அங்க கொடுக்கல பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி. ஆனால் அவரை தரக்குறைவாக 28 பைசா என அழைப்போம் என்று சொன்னால், அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா? தமிழகத்துக்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் உங்களுடைய நிலையில் இருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும்.